கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம் சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். விவிலியத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான வாக்கியங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வருகின்ற பொழுது வருகின்ற அந்த பெனிட்டண்டுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரைகளில் அல்லது பரிந்துரைக்கின்ற வசனங்களில் இது மிகவும் முக்கியமானது. இத்தாலியில் நான் அதிகமாக இதை பயன்படுத்தி இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். நம்முடைய வீக்னஸ், நம்முடைய குறைகள், அல்லது நாம் சந்திக்கின்ற போராட்டம், பிரச்சனை, எதிர்ப்பு, சவால், இவற்றை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்று பவுலுடைய ஆட்சி. இது சற்று வித்தியாசமான பார்வை. நம்ம நோயை குறித்து பெருமை பாராட்ட மாட்டோம், ஆனால் பாராட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் எந்த கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்டிக்ஸ், அதாவது கடவுளுடைய அந்த வெளிப்பாடுகளை, கடவுள் காட்கின்ற அந்த காட்சிகளை காண்பவர்கள் எப்போதும் தங்களையே ஒன்றாக இணைத்து கொள்வார்கள். காட்சி காண்கின்றவரும் அவராகத்தான் இருப்பார், காட்சியாளரும் அவராகத்தான் இருப்பார். இரண்டும் ஒன்றாக இருக்கும். இதில் 4 யூதர்களுடைய பாரம்பரியப்படி, in their tradition the Jews said that 4 rabbis had this vision. 4 ரபிக்கள் இந்த மாதிரியான ஒரு கடவுளுடைய காட்சிகளை கண்டிருக்கின்றார்கள். பென் அசாய் has seen the glory and had died. பென் அசாய்ங்கிற ஒரு ரபி கடவுளுடைய அந்த ஒரு காட்சியை, குளோரியை பார்த்துருக்கிறார், இறந்துட்டார். பென் சோமா beheld it and went mad. இன்னொருத்தர் இதை பார்த்தார், பென் சோமாங்கிறவர், அவர் பைத்தியமாயிட்டார். ஆகர் saw it and cut up the young plants. ஆகருங்கிற இன்னொரு ரபி அவர் என்ன பார்த்தனா, இந்த காட்சிக்கு பிறகு he became a heretic and ruined the garden of truth. அதாவது அவர் இந்த ஒரு காட்சிக்கு பிறகு கடவுளை மறுக்கின்றவராக, ஹெரட்டிக்காக மாறிவிட்டார், ஏத்திஸ்டாக மாறிவிட்டார், கடவுளை மறுக்கின்றவராக மாறிவிட்டார். அகிபா என்பவர் அவர் ஒருத்தர் தான், அலோன் அசெண்டட் இன் பீஸ் அண்ட் இன் பீஸ் கேம் பேக். அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டு அவர் மீண்டும் ஒரு அமைதியான மனநிலையில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன? இவ்வாறு அந்த காட்சிகளை காண்பவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் அந்த காட்சிக்கு முன்னும் காட்சிக்கு பிறகும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அங்கே என்ன, ஒரு 3வது ஆளோடு தன்னை ஒப்பிட்டு பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் உடலென்று சென்றானா அல்லது உடலோடு அங்கு சென்றானா என்று தெரியாது. எனவே 3 முறை பவுலடியார் இந்த காட்சியை காண்கின்றார், அந்த காட்சியை பற்றி அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால், இந்த ஆளை பற்றிய நான் பெருமை பாராட்டுவேன். இவர் தன்னுடைய பலவீனத்தை பற்றி சொல்லுகிறார். ஆக இவர் சந்தித்த போராட்டங்கள், இது என்னென்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பலவீனமாக இருக்கலாம் என்பதை பற்றி சொல்லும்போது விவிலிய அறிஞர்கள் சொல்வது, ஒன்று த ஸ்பிரிச்சுவல் டெம்டேஷன், ஆன்ம சோதனைகள், அதை குறித்து, அல்லது அவர் சந்தித்த அந்த திருத்தூது பணியிலே சந்தித்த போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது இவர் சந்தித்த எதிர்ப்பாக இருக்கலாம், the opposition and the persecution which he had to face. திருத்தூது பணி அவர் சென்ற பொழுது இவர் சந்தித்த எதிர்ப்புகள், சவால்கள் இருக்கலாம், அல்லது தொடக்க காலத்திலே, ஆதி காலத்திலே குருக்கள் அல்லது துறவிகள், மங்ஸ், அவர்கள் சந்தித்த கார்னல் டெம்டேஷன்ஸ், அதாவது கற்புக்கு எதிரான சோதனைகளாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய அப்சர்வேஷனை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பவுலடியாருடைய இன்றைய இந்த வாசகத்திற்கு வருகின்ற பொழுது எதுவாக இருக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு 3 விதமான சவால், அல்லது ஒரு 3 விதமான வியாதி, அல்லது ஒரு 3 விதமான பலவீனங்கள். ஃபஸ்ட்டு என்னவா இருக்கலாம் அவர் சொன்னதுன்னா, இட்ஸ் டு ஹவ் பீன் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஏன்னா பவுலடியார் அவருடைய உடலில் ஒரு பெரிய ஒரு பலவீனமான மனிதர். ஹிஸ் பாடிலி பிரசன்ஸ் இஸ் வீக். 2 கொரிந்தியர் 10:10. அது மட்டுமல்லாமல் அவருடைய முகம், அந்த தமாஸ்கஸ் அவர் கண்ட அந்த காட்சி, ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக அவர் போய் கொண்டிருக்கிறார்.
அவ்வாறு அவர் அங்கே சென்ற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே அவரை தடுக்கிறார். அப்போ ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. டிஸ்ஃபிகர்மெண்ட் which made him ugly and hindered his work. அவருடைய அந்த முகத்தோற்றம் ஒரு அதாவது அழகற்று காணப்பட்டது. இதுவும் அவருடைய பணிக்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம், இது ஒரு பலவீனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அந்த எபிலெப்சி என்பது வலுப்பு நோய். அது அந்த காலகட்டத்தில் இந்த மெடிட்டரேனியன் மத்திய தரைக்கடல் பகுதி வாழ் மக்கள் இருந்தது. அதை அவர்கள் சாத்தானோடு அல்லது பேய் என்று அவர்கள், அதனால் அந்த மாதிரி அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இகழ்ந்து நோக்குகின்ற ஒரு பார்வையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எல்லாத்தையும் பால் சஃபர்ட் ஃப்ரம் சிவியர் ப்ராஸ்டேட்டிக் ஹெட்ஏக்ஸ். இதைத்தான் திருச்சபையுடைய தந்தர்கள் தர்த்தூலியனும் ஜெரோமும் சொல்லுகிறார்கள். அவருக்கு பயங்கரமான ஒரு தலைவலி இருந்தது. இதுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மருத்துவ ரீதியான ஆதாரம் என்னவென்றால், Paul suffered from eye trouble and this would explain the headaches. அவருக்கு கண்ணு வலி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த தமாஸ்கஸ்க்கு அவர் செல்லுகின்ற பொழுது அந்த கண்ட காட்சியிலே அவர் குருடாகி விடுகிறார். திருத்தூதர் பணி 9:9 நாம் பார்க்கின்றோம். அப்புறம் மீண்டும் அவர் அனனியாவை சந்தித்து அப்பொழுது அவருக்கு அந்த செதில் கீழே விழுகிறது. ஆனால் அவர் கடைசி வரை முழு பார்வை பெற்றதாக அங்கு சொல்லப்படவில்லை. இட் மே பி தட் ஹிஸ் ஐஸ் நெவர் ரெக்கவர்ட் அகெயின். அதனால தான் பவுலுடையார் சொல்லுவார் கலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில், அந்த கலேசிய மக்கள் எந்த அளவுக்கு இவர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால், எனக்கு கண்ணில் குறை இருக்குது, அதனால் உங்களுடைய கண்ணை பிடுங்கி கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் அதை எனக்காக தருவீர்கள், அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு எனக்கு புரிகிறது. Galatians, Paul said of the Galatians that they would have plucked out their eyes and would have given them to him. Galatians 4:15 சொல்றார். அப்போது அந்த அளவுக்கு அந்த மக்கள் பவுலுடைய மீது கொண்டிருந்த அன்பு. அப்போ எதுக்காக சொல்லார்னா, அப்போ அவருடைய கண்ணில் இதே ஒரு குறை ஆதாரபூர்வமாக நிரூபித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது அட் த எண்ட் ஆஃப் த கலேஷியன்ஸ் ஹி ரைட்ஸ், அந்த மடலோட கடைசியில் சொல்கிறார், see in what large letters I am writing to you. கலேசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 6:11, உங்களுக்கு நான் பெரிய எழுத்துக்களால் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இவர் கண்ணு சரியாக தெரியலன்னு தான் பெரிய பெரிய எழுத்துல எழுதுகிறார். எனவே இதை குறித்து இவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய உடலில் எனக்கு ஒரு பெரிய முள் எண்ணெய் தைத்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு, எனக்கு நீர் பலமுறை காட்சி கொடுத்திருக்கிறேன், அவற்றை குறித்து நான் பெருமை கொள்ளாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. பலவீனத்தில் பலம் காண்பது தைத்து கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தி சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு அடைகிறது. நான் கடவுளை கண்டுவிட்டேன், கடவுளை நான் காட்சி கண்டிருக்கிறேன், அதை குறித்து நான் பெருமை பாராட்டாமல் இருப்பதற்காக இது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது என்று தனது பலவீனத்தை சொல்லுகிறார். இன்னொரு காரியம் என்னவென்றால், குறிப்பாக இதனால தான் அவருக்கு அந்த தலைவலி வருகின்றது. அதற்கடுத்தது இவருக்கு அடிக்கடி ஃபீவர், ஜுரம் வந்துடுமா. இது மத்திய தரைக்கடல் பகுதியிலே நார்மலாக அந்த மக்களிடத்திலே காணப்படுகின்ற பயங்கரமான, அதாவது இரும்பை காய்ச்சி நெத்தியில் கொடுத்தா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு அவர் பல்வேறு விதமான வலிகளை, உடல் உபாதைகளை, துன்பங்களை, வியாதிகளை சந்தித்தாலும் அவர் சொல்கிற சாட்சி என்னன்னா, கடவுள் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார். அப்போது இந்த மாதிரி அவர் காட்சி காண்கின்ற பொழுது என்னை வதைக்குதே என்று அவர் வருந்தி வேண்டினேன், என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவர் நான் வருந்தி வேண்டினேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எப்பா உனக்கு தலைவலி இருக்குதா, அல்லது உனக்கு இந்த நோய் இருக்கின்றதா, உனக்கு கண் சரியாக தெரியலையா, பெரிய எழுத்துல தான் நீ படிக்க முடியுமா என்று கவலைப்படுகிறாயா, இது ஒரு பலவீனம் என்று இதை குறித்து நீ கவலைப்படாதே, என் அருள் உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். எனவே நீ பலவீனமானவனாக இருக்கிறாய், நீ குறைவுள்ளவனாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணிலே குறை இருக்கிறது என்று அதை குறித்து நீ கவலைப்படாதே.
அதை குறித்து அப்பொழுதுதான் நீ பலவீனத்தோடு என்னிடத்திலே வருகின்ற பொழுது என்னுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியதாக தனக்குள் இருக்கின்ற அந்த பலவீனத்தை குறித்து அவர் பெருமைப்படுகின்றார். பலவீனம் என்பது நாம் ஒரு வியாதியில் இருக்கிறோம், இறைவனிடத்திலே நாம் வேண்டுகிறோம் இந்த வியாதியிலிருந்து நாம் குணமடைய வேண்டும் என்று. ஆனால் கடவுள் அந்த வியாதியை தாங்குகின்ற சக்தியை கொடுப்பது இன்னொரு புதுமை. த ஃபிசிக்கல் வெரினஸ், அதாவது உடல் உபாதையினால் நாம் படுகின்ற அந்த களைப்பு இருக்கிறதே, அந்த சோர்வு இருக்குல்ல, அதிலிருந்து நாம் அதை தாங்குவதற்கு கடவுள் சக்தியை தருகிறார். அதுதான் இங்கே என் அருள் உனக்கு போதும். இரண்டாவதாக, அந்த துன்பம் என்பது, அந்த வலி என்பது நம்மை மிகுந்த வாட்டினாலும் அதை போராடி அதை கடந்து நாம் வருகின்ற பொழுது, ஒரு பெண்ணானவள் அங்கே துடித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் அவரை பார்க்க போகிறார். அப்போ அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறார். எ ஷேர் புக், எ சன்னி புக், எ ஹாப்பி புக், எ லாஃபிங் புக் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமான ஒரு புத்தகத்தை அவர் கொடுக்குறார். தேங்க்யூ வெரி மச்னு அந்த கேர்ள் சொல்லிட்டு, அந்த கேர்ள் சொல்கிறா, ஐ நோ திஸ் புக், இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறார். ஹாவ் யூ ரெட் இட் ஆல்ரெடி, இந்த புத்தகத்தை நீ ஏற்கனவே நீ படிச்சிருக்கியான்னு கேட்கிறார். த கேர்ள் ஆன்சர், ஐ ரோட் இட், நான் தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். ஆக அந்த வலியை துன்பத்தை சந்திக்கின்றவர்களுக்கு தெரியும் கடவுளுடைய அருளால், கடவுளுடைய கிருபையினாலே அவர்களால் ஜெயித்து வர முடியும். அதனால்தான் பவுலடியார் அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் சந்தித்த இகழ்ச்சி, வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் அண்டர் பிரஷர், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். அப்போ தான் துன்பப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளோடு நாம் நெருங்கியிருக்கின்ற பொழுது சந்திக்கினரிடம், அதில் தான் எடுத்துக்காட்டி நாம் விழா காணுகின்ற கொன்சாக்கா 1568 இத்தாலியில் பிறக்கிறார். அவங்க அப்பா பிராந்தோ, அம்மா மார்த்தா, அரச குடும்பம். அப்போ இவரை ஒரு அரச மகனாக வரவேற்க வேண்டிய ஆசை. ஆனால் இவருடைய எண்ணம் மாறி செல்கிறது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 9 வயதில் தன்னுடைய கற்பை கடவுளுக்கு கொடுக்குறார். இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறார், இவரை ஒரு அரசனாக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற 2ஆம் ஜூலிங்கிற மன்னிடத்தில் இவர் அனுப்பி இவருக்கு உலக ஆசைகளை கொடுக்கிறார். அவரால் முடியவில்லை. கடைசியிலே இவர் குருவாக வேண்டும் ஆசைப்பட்டு குருமடத்திலே சேர்கிறார். அப்பொழுது தன்னுடைய உடலை வருத்துகிறார். வாரத்திற்கு 2 முறை சாப்பிடாமல் இருக்கிறார். அப்போ இவருடைய ஆன்மீக குரு எஸ் சபை ராபர்ட் பெல்லார்மின் இதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல இவர் அவருடைய விருப்பத்திற்கே அதை குறைத்து கொள்கின்றார். கடைசியிலே 1578ஆம் ஆண்டு ரோமிலே பயங்கரமான ஒரு கொள்ளை நோய், பேண்டமிக், நம்முடைய கொரோனா ஏற்படுகிறது. அங்கு அந்த மக்களுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து தன்னையே அவர்களோடு கரைத்து கொண்டு இவருக்கும் அந்த நோய் தனது 23வது வயதில் 1591ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் நாளாகிய இன்று உயிர் துறக்கிறார் புனித அலாசியஸ் கொன்சாகா. வலுவின்மையிலும் பலவீனத்திலும் கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளை போற்றியதனால்தான் இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே பவுலடியாரை போல, அலாசியஸ் கொன்சாவை போல நாமும் நம்முடைய பலவீனத்தை குறித்து கவலை கொள்ளாமல் இறைவனிடத்திலே அந்த பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டுகின்ற பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை வெளிப்படும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. The more you are weak, the more you are strong.